ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஷைன் சார். நாங்க நல்லா இருக்கேன்டா. நல்லபடியா எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ ஹாஃப் இயர்லிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபியர்க்குள்ள இருக்க எல்லாரும் கரெக்டா? அத சிறப்பா முடிக்கலாம். என்ன வேணும்? அந்த ஃபியரை நீங்க ஓவர் கம் பண்ணா உங்களுக்கு காம்னஸ் தான் வேணும் கரெக்டா? சோ நீங்க எவ்வளவு காமா இருக்கீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க இதை அப்போஸ் பண்ணலாம். ஓகே, சோ இதை எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்ங்கறத நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, நான் பேசுறது கேக்குதாடா? am I audible for everyone? எல்லாருக்கும் நான் பேச கேக்குதா? கிளியரா இருக்கா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிரகாஷ். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம்? நல்லபடியா போயிட்டு இருக்கா? ஓகே, வெரி குட். ஐ நோ யூ கைஸ் ஆர் ஹேவிங் எக்ஸாம் டுமாரோ. தமிழ் எக்ஸாம் இருக்குன்னு தெரியும். பட் ஸ்டில் படிச்சு முடிச்சவங்க இருப்பீங்களா? ஓகே, சோ நோ ப்ராப்ளம். இது ஒரு குயிக் செஷன் தான். குயிக்கா எடுத்து கொடுத்துறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்க குயிக்கா அது கோ த்ரூ பண்ணி இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க அப்புறமா கூட பாத்துக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா? இல்ல நம்ம பசங்க எல்லாம் வெறித்தனமா இருப்பானுங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸாம் போயிட்டு இருக்கனால தேர் இஸ் a delay. நோ ப்ராப்ளம், because it happens. ஓகே, அண்ட் எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, எங்களோட சேனல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு ஒரு லான்ச்சுங்கிற ஒரு செஷன் வச்சிருக்கோம். சோ அது ஒரு சூப்பரான செஷன். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அது மட்டுமே எடுத்துட்டு சூப்பரா பண்ணக்கூடிய செஷன். சோ கண்டிப்பா செஷன்ல ஜாயின் பண்ணிருங்க. சரியா? சோ ப்ராபப்லி நமக்கு 11th அன்னைக்கு செஷன் இருக்கு. சோ கண்டிப்பா நான் வந்துருங்க. எஸ், படிக்கணும் சார், நிறைய இருக்கு. படிச்சுக்கலாம் பிரகாஷ். நோ ப்ராப்ளம், படிச்சுக்கலாம். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, சோ குயிக்கா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கடா. எஸ், வெரி குட். ஓகே, என்னோட வாய்ஸ் எல்லாம் கிளியரா எல்லாத்துக்குமே? எனி ப்ராப்ளம்? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ரைட்? நான் பேசுறது, எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாமே ஓகே இல்ல? யாருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஓகே, சூப்பர்ரா. ஓகே, வெரி குட். சோ ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சோ நம்ம என்ன பண்ணலாம், குயிக்கா கிளாஸ் ஆரம்பிச்சிரோமா? டைம் வேஸ்ட் பண்ணாம. ஏன்னா உங்களுக்கு அடுத்து படிக்கணும் கரெக்டா? சோ நான் குயிக்கா கிளாஸ் எடுத்து கொடுத்துறேன். அப்படியே கடகடன்னு ஆரம்பிச்சிடலாம். ஓகேடா, வெரி குட். ஃபைன். சோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா எங்களோட பிடிஎஃப் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேர் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்கிங் ஃபார் நோட்ஸ். சார் உங்க நோட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு. சோ அவங்களுக்காக இந்த நோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா வச்சிருக்கோம்டா. எனிபடி கேன் ஆக்சஸ் ப்ரொவைடட் நீங்க குயிக்கா இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணலாம் மட்டும் போதும். சரியா? சோ ஆரம்பிச்சிருவோமா? ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन யாரால இத ஆன்சர் பண்ண முடியும்? ஐ திங்க் பிரகாஷ் இஸ் தேர். பிரகாஷ், will you be able to answer? First question. Estrogen is secreted by. சொல்லுங்க பாப்போம். Easy question தான்டா. Hello Godwin. Hello. Good evening sir. How are you? I am fine, Mekkariner. I am fine. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் எப்படி போயிட்டு இருக்கு? ப்ரிப்பரேஷன் நல்லபடியா போயிட்டு இருக்கா? நான் உங்க கமெண்ட் இப்பதான் பார்த்தேன். நான் ஆன்சர் அப்புறம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதை சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? அண்ட் மறந்துடாதீங்கடா, 11th இப்போ சொல்ற 11th, அதாவது நாளைக்கு 7 மணிக்கு நாங்க லைவ் வருவோம்டா. ஒரு லான்ச்சுக்கு ஒரு செஷன் இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா லைவ்ல சொல்றேன். ஓகே, ஆக்சுவலி ஷார்ட்ஸ்ல வரும். நான் இப்ப நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு லைவ்ல சொல்றேன். கண்டிப்பா வந்துருக்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஹாஃப் இயர்லி நீங்க ஈஸியா ஏஸ் பண்ணலாம். இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். சரி, அப்ப கண்டிப்பா லைவ் 20 மினிட்ஸ் செஷன் தான். நாங்க எல்லாருமே இருப்போம், எல்லா டீச்சர்ஸ் இருப்போம். சோ வந்துருங்க, ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே, மறந்துடாதீங்க. ஓகே, சாரி ஸ்வீட்டிங்கிற பேரு மறந்து போகுது எனக்கு. ஓகே ஸ்வீட்டி, தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் டா. வந்தோன்னு ஃபர்ஸ்ட் அதை மட்டும் பண்ணுங்கடா. சரியா? அட்லீஸ்ட் ஃபார் ஃபியூ டேஸ் நீங்க கண்டினியூஸா வர ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிரும். அது வரைக்கும் எனக்கு மறந்துடும். அதனால நீங்க வந்தோடனே ஹலோ சார் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஐ எம் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஃபைன். ஓகே, குட். சூப்பர் மெக்கர். என்ன ஐ எம் ஃபைன் ஸ்வீட்டி. ஐ எம் ஃபைன். ஐ எம் டூயிங் குட். ஓகே, உங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வெயிட் பண்ணிருக்கேன். ஆன் 11th ராமாண்டா 11th. ஓகே, எக்ஸ்க்ளூசிவான செஷன். ஓகே, சரி, நான் ஷார்ட்ஸ்ல போட எல்லாத்துக்கும் போகும். பட் உங்களுக்கு நான் இப்பவே ப்ரையரா சொல்றேன். சோ கண்டிப்பா வந்துருங்க. ஓகே, 11th அன்னைக்கு 7 மணிக்கு சூப்பரா ஒரு லான்ச் செஷன். 20 மினிட்ஸ் இருக்கும் அதிகபட்சம். சூப்பர் பிளான், தெளிவா முடிச்சிடலாம். எஸ் மனிஷ்ங்கிற பேர் நான் மறந்துட்டேன். ஓகே, வயசாயிருச்சுல மறந்து போகுது. ஓகே, never mind. So Manish and Sweetie, we will expect you there. Okay, fine. Okay டா. So நம்ம இப்ப ஆரம்பிச்சிடலாம். Okay, good.
Fine. Okay, the answer வந்து C ன்னு சொல்லிருக்காங்க. Graphene follicle. Very good. ஞாபகம் வச்சுக்கோங்கடா. Graphene follicle தான் ஓமா வரும். கரெக்டா? அப்படியே பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கிராஃபின் follicle ஓமா வரும். அந்த கிராஃபின் follicle தான் ஈஸ்ட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே? ஈஸியா? புரிஞ்சுதா? கரெக்ட் ஆன்சர். வெரி குட். அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். ஆன்சர் பாப்போம். which is the following is an IUCD. IUCD னா என்னன்னு கேக்குறாங்க. ஈஸிடா. சொல்லுங்க பாப்போம். IUCD. எஸ் இதுக்கு ஆன்சர் தெரியுமா? எஸ் மனிஷ் வந்து ஏ சொல்லிருக்காரு. காப்பர் டி. வெரி குட். ஓகே காப்பர் டி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணல பட் சிம்பிளா சொல்றேன். காப்பர் டிங்கிறது ஒரு டி ஷேப்டு ராட் மாதிரி இருக்கும்டா. சரியா? இந்த ராட வந்து என்ன பண்ணுவாங்க? யூட்ரஸ்ல வச்சிருவாங்க. அப்போ உள்ள போகாது. ஓகே ஐயோனா இன்ட்ரா யூட்ரைன். அப்போ யூட்ரஸ்குள்ள வைக்கிறது யாரு? காப்பர் டி. ஓகே இத வந்து நம்ம சாப்பிட்டுருவோம். இது மேல வைப்பாங்க. இது வந்து ஒரு ரிமூவல் ப்ரொசீஜர். அதனால இது மூணு வராது. சோ ஆன்சர் இஸ் காப்பர் டி. கிளியர்? Very good. Super. எல்லாமே தெரிஞ்சிருக்கீங்க. இதுக்கு ஆன்சர் பாப்போம். The large elongated cells that provide nutrition to developing sperms are yes. இந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கிறது யாரு? இந்த நாலு பேர்ல யாரு? ஈஸி. இதுவுமே ஈஸி. யார் ஆன்சர் சொல்லலாம்? Why it is used? What you want to know? Why this yes இதெல்லாம் வர்க் பண்ணிட்டு சீட் எதுக்குன்னு கேக்குறீங்களா? அது ஒரு கான்ட்ராசெப்டிவ் தான். ஓகே குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு பண்ற ஒரு டெக்னிக் தான் அது காப்பர் டி. கிளியர்? புரிஞ்சுதா? ஓகே சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சர்டன் செல்ஸ். வெரி குட். சூப்பர் சூப்பர் மனிஷ். வெரி குட். வெரி பிரைட். நைஸ் ஆன்சர். ஓகே ஏன்னா அந்த சர்டோலி செல்ஸ் லேடிக் செல்ஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். மறந்துடாதீங்க. சர்டோலி செல்ஸ்க்கு ஒரு நிக் நேம் தான் நர்ஸ் செல்ஸ். which means they are going to take care of the sperm. Okay, they are going to give the essential nourishment, nutrition கொடுத்து அழகா பாத்துக்கும். சரியா? சோ மறந்துடாதீங்க. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் and Manish is again scoring good point. Okay, அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? Yes, sweetie answer பண்ணவே இல்லையே. Okay, next question. A single highly coiled tube where sperms are stored get concentrated and mature is known as. Another easy question and also important question. It was repeated several times. சொல்லுங்க பாப்போம். எஸ் இதுக்கு வந்து மனிஷ் தான் ஆன்சர் பண்ணிருக்காரு. அவர் ஆப்ஷன் ஏன்னு சொல்லிருக்காங்க. ஓகே வெரி குட். ஹெப்படைட்டிஸ். anybody else wants to answer? பிரகாஷ் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஓகே தெரியல பரவாயில்ல. டோன்ட் ஃபீல் அப்செட். ஓகே இது தெரியல தெரியாது ட்ரை பண்ணுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. மேபி உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாம்ல. எஸ் பிரகாஷ் இஸ் ஆல்சோ செட். வெரி குட் வெரி குட். ஞாபகம் வச்சுக்கோங்கடா. வெரி இம்பார்ட்டன்ட்ரா. ஸ்பெர்ம் உருவாகிறது செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். பி வெரி கிளியர். செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இடத்துல உருவாகி இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து எபிடிடைமஸ் இடத்துல வரும். அங்க கிட்டத்தட்ட 10 நாள் மேல இருக்கும். அங்க வந்து அது மெச்சூர் ஆகும், நல்லா ஸ்ட்ராங் ஆகும், கான்சென்ட்ரேட் ஆகும். சோ எபிடைமஸ் இஸ் த ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. சரியா? அடுத்த क्वेश्चन. What is true of gametes? Gametesக்கு எது உண்மை? இந்த கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல which is true for gametes? இது ஈஸி क्वेश्चन ரா. நீங்க கொஞ்சம் யோசிச்சா எழுதிடலாம். They are diploid, they give rise to gonads, they produce hormones, they are formed from gonads. இதுல எது ஆன்சர்? ஓகே மெக்கர்ல டீன் சொல்றாரு. வெரி குட். கரெக்ட் ஆன்சர். சூப்பர் ரா மனிஷ். வெரி குட். பிரகாஷ் was also the fantastic guys. ஞாபகம் வச்சுக்கோங்க. gonads are here nothing but the reproductive organs itself. அப்ப இந்த reproductive organs இருந்து தான் இந்த sperms ovumங்கிற gametes வெளிய வரும். So they are given rise. Okay, so they are given rise from the gonads. You are technically right. Okay, super. Another question. Male gametes in angiosperms are formed by the division of ஆமாடா அவங்க haploid diploid இல்ல. Okay, very good. haploid தான். ஏன்னா haploid இருந்தா தான் அவங்க diploid zygote உருவாக்க முடியும். Very good. Yes, இதுக்கான ஆன்சர்
Male gametes in angiosperms are formed by the division of. அதாவது மேல் கேமெட்ஸ்ங்கற pollen grains வந்து angiospermsல எப்படி உருவாகுது? யாரால உருவாகுது? Very good, very good, Manish. Manish, நீ சென்டம் எடுக்கிறது உறுதி. சரி, இப்படியே நீ கரெக்ட்டா சொன்னீனா you are going to get centum. Okay, no problem. Very good. Super nice da. Okay, so it is generative cell. Very good. Generative cell தான் என்ன ஆகும்? Division ஆகி நமக்கு pollen grains கிடைக்கும். அடுத்த question. Anemophilous flowers have generative is right answer. It is right answer. You don't have to have doubt. Okay, it's right. Very good. Okay, other question. Anemophilous flowers have. Prakash, super rock. Correct answer. A correct. This one go papa. Very good. Small smooth sigma என்று சொல்லி இருக்கிறார். But not really. Not really. What if I give another chance? என்ன choose பண்ணுவீங்க? Guys, give me a minute. Okay, guys, tell me. Yeah, again I'm telling you, take care of your health. Maradradhi. Okay, health is wealth. Sir, anemophilous means wind nozzle. Yes, correct. Anemophilous na wind based. Nalla yochu appo answer enna varano? Dey, neenga answer, you guys know the concept. Then how are you getting wrong answer? Nalla yosinga. Anemophilous na wind based. Appo wind la irundha da avan pollen receive பண்ணுவான். அப்ப அவனுக்கு எப்படி இருக்கணும்? லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கணும். அப்ப அந்த லார்ஜ் தானே என்ன ஆகும்? போல் வந்து புடிச்சிருவான். புரியுதா? குட்டியா இருந்தா காத்துக்கு போயிடும். காத்தே கஷ்டப்பட்டு வருது. அது எப்படியோ போற காத்து நம்ம செடி பக்கம் வருது. வரும்போது நான் வந்து பெருசா இருந்தா ஈஸியா மாட்டுவேன் கையில. அப்ப இட் ஹஸ் டு பி லார்ஜ் அண்ட் ஃபெதரி ஸ்டிக்மா. கிளியர்? ஒரு ஐடியா கிடைச்சதா? யாருக்கு டவுட் இருக்காடா? புரிஞ்சுதா? Is it clear? Quick comment பண்ணுங்க பாப்போம். So what is sessile stigma? Hey, sessile stigma na there is no style ra. சரியா? Without a style the sessile stigma னு சொல்லுவோம். Directly it is attached to ovary. அது ovary கரெக்ட்டா போய் அட்டாச் ஆகும். இது புரிஞ்சுதா? டவுட் இருக்கா யாருக்காவது? Because உங்களுக்கு anemophilous என்னன்னு தெரியுது. ஆனா ஆன்சர் தெரியலனா கான்செப்ட் தெரியல அர்த்தம். So கான்செப்ட் ரிலேட் பண்ணனும். புரியுதா இப்போ? எனக்கு கமெண்ட் வர மாட்டேங்குதா இல்ல நீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா? Yes. See, for me it is loading da. சொல்லுங்க. Okay. I think it is fine. So we go next question. The essential parts of a flower are. Okay, is that clear? Okay, okay Manish. Super. Essential parts of flower. Flower ஓட ஒரு முக்கியமான பார்ட் கேக்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். Essential parts of a flower. Yes, easy da. Idu easy question. நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான்டா. I will tell you the answer. நமக்கு தெரியும் essential part இருக்கு, auxiliary parts இருக்கு. So auxiliary parts always it is androecium and gynoecium. Clear? So that is also an easy answer. Calyx and corolla can't be the answer, Prakash. ஞாபகம் வச்சுக்கோங்கடா. Petals and sepals நம்ம இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ண முடியாது. அதுக்குள்ள இருக்கிற gametes நம்ம கன்சிடர் பண்ணணும். So androecium and gynoecium is the answer. Fine? Okay, so Prakash, don't worry. Always answer தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் நமக்கு. நம்ம கரெக்டா ஆன்சர் சொல்றோமோ தப்பா சொல்றோமோ யாரும் கேட்க மாட்டாங்க. ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த செஷன்ல. சரியா? ஓகே பிரகாஷ், நோ ப்ராப்ளம். வெரி குட், நைஸ் ட்ரை. அடுத்த क्वेश्चन பாருங்க. The plant which propagates with the help of its leaf is called. Plant which propagates with the help of its leaf is called. What do you think the answer could be? அதாவது ஒரு பிளான்ட் வந்து அதோட லீஃபை வச்சு அது இன்னொரு பிளான்ட்டா மாறுங்கிறாங்க. எப்படி இருக்கு? அது என்ன பிளான்ட்டா இருக்கும்?
Manish, Sweetie, இருக்கீங்களா? So Manish has said option D, bryophyllum. Very good, fantastic da. The bryophyllum ங்கிறது ஒரு செடி சரியா? அந்த செடியில எப்படி இப்படி இப்படி இருக்கும்டா. இப்படி வந்து ஒரு லீஃப் இருக்குன்னு வெச்சுப்போம். ஓகே, இந்த இடத்துல பட் பட்டா இருக்கும். ஓகே, இந்த பட் எல்லாம் மண்ணுக்குள்ள விழுந்து அது இன்னொரு ஃப்ளவரா செடியா மாறிடும். Clear? So bryophyllum is the right answer. Asexual reproduction takes place through budding in. Yes, இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Yeah, very good. Vegetative parts. Fantastic. Is this clear? இதுக்கான ஆன்சர், who's going to tell the answer for this question? Easy da, இதுவே easy question தான். அழகா கரெக்ட் பண்ணலாம். Option B is fantastic. Fantastic. Is தெரியுமா பண்ணும், whenever there is a proper condition for them, சின்ன சின்ன buds release பண்ணி அந்த buds அவங்க இன்னொரு ஈஸ்டா மாறும். Okay, so that is the asexual reproduction take place through budding. Clear? Okay, so yeah, I think இதுல வந்து hardly one question went wrong நினைக்கிறேன், one or two maybe. அப்ப no problem. அப்ப நீங்க வந்ததுக்கு அந்த one question தரவா படிச்சிட்டீங்க, அந்த ஒரு question தரவா படிச்சிட்டு மீதி 9 questions நீங்க படிச்சு கன்ஃபார்மும் பண்ணிட்டீங்க, ரிவிஷனும் பண்ணிட்டீங்க. Clear? Are you guys happy? அந்த ஆவேசப்பட்டு கேக்குற மாதிரி மோனே ஹாப்பி இல்லைங்கிற மாதிரி ஹாப்பி ஆயிட்டீங்களா? அது பாப்போமா, குயிக்கா பார்த்து முடிச்சிருவோமா? ஓகே, so will you guys stay கம்ப்ளீட்டா ஸ்டே பண்ணுவீங்களா? ஏன்னா இதுல வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் பார்க்க போறோம்டா. அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஏன் நான் பார்க்க சொல்றேன்னா, அதுல இருந்து 1 மார்க் கேட்பாங்க. 1 மார்க் சாலிட் 14 1 மார்க்ஸ் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம், நமக்கு மிஸ் பண்ண முடியாது. கரெக்டா? சோ நீங்க at any cost we'll have to get full marks in 1 marks. நான் எப்பவுமே டார்கெட் பண்றது 1 marks தான். 2 mark 3 mark 4 mark whatever it might be, because 12th பாத்தீங்கன்னா 2 mark இருக்கு, 4 mark இருக்கு, 5 mark இருக்கு, உங்களுக்கு 2 mark இருக்கு, 7 mark இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க என்னைக்குமே at any cost 1 mark விடக்கூடாது. 1 mark நம்ம அடிச்சே ஆகணும். கிளியர்? 2 markல மிஸ் ஆகலாம், 3 markல மிஸ் ஆகலாம், 4 mark 5 mark 7 mark எங்கனாலும் மிஸ் ஆகலாம், 1 markல மிஸ்ஸே ஆகக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர்? ஓகேடா, ஓகே, முடிச்சலாம். ஓகே, சூப்பர், ஃபைன். So guys, stay and complete the entire session. Okay, quickly முடிச்சு கொடுத்துறேன். And also any doubt you can ask me. Okay, book in 1 mark in PDF. Yes, you will also get it, provided wait for that launch session. And the launch session la you'll get everything. Okay, see, you are not knowing now 1 marks kaga we have dedicated one whole session. Okay, one whole slot for it. So just wait for the update. கண்டிப்பா 11th join பண்ணிருங்க, அந்த செஷன் லான்ச் செஷன் வந்துருங்க, கிளியரா முடிச்சிடலாம். சரியா? நிறைய பேர் கேக்குறது 1 மார்க் தான். சோ கண்டிப்பா 1 மார்க் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பாத்துறோம்டா. எஸ், சோ டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன். ட்ரிபிள் ஃபியூஷன் பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? Are you guys ready? I can explain it very clearly. Are you guys ready? ட்ரிபிள் ஃபியூஷன் பாத்துறோமா? எஸ், பிரகாஷ் is ready. நம்ம சிம்பிளே இறக்குறது இல்ல, இப்போ மறந்துட்டீங்க. நம்ம சிம்பிள் இறக்குனாதான் அந்த சிம்பிளை பிளாஸ்ட் பண்ண முடியும். ஓகே, you know that reason for the symbol. அந்த சிம்பிள் நீங்க இறக்க அதை பிளாஸ்ட் பண்ண you'll get marks. Okay, so that is how it is. That is how it works. Trust me guys, it works. Okay, ஆரம்பிப்போமா? Yeah. Okay, super, fine, we'll start. Okay, first triple fusion வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? 3 triple fusion. So something like 3 or some 3 is getting fused. Something like that, right? We'll see that. Crack பண்ணிடுவோமா? Okay. One sperm fuses with the egg and forms a diploid zygote. The other sperm fuses with the secondary nucleus to form the primary endosperm. என்ன சார் போட்டிருக்காங்க? ஒண்ணுமே புரியல சார். பாத்துருவோமா? நல்லா பாருங்கடா. மொத்தம் நமக்கு 2 pollen grains வரும். Okay, which means 2 sperm. Okay, அப்ப இந்த 2 ஸ்பெர்முக்கும் ஒரு பொருள் கூட ஃபியூஸ் ஆகணும். ஃபெர்டிலைசேஷன் கண்டிப்பா நடக்கணும். அப்ப எப்படி நடக்குது? ஒரு ஸ்பெர்ம் நேரா எக் கூட போயிடும். ஓகே, அப்ப ஒரு ஸ்பெர்ம் நேரா எக் கூட போயிட்டு ஒரு ஜைகோட். ஸ்பெர்ம்ங்கிறது ஹாப்ளாய்ட், எக்ங்கிறது ஹாப்ளாய்ட். அப்ப ஹாப்ளாய்ட் பிளஸ் ஹாப்ளாய்ட் டிப்ளாய்ட். So you get zygote as a diploid zygote. Clear? இப்போ இன்னொரு ஸ்பெர்ம் அப்படியே அமைதியா இருக்கு பாத்தீங்களா? இவன் என்ன பண்ணுவான்? இவன் நேரா போய் எண்டோஸ்பெர்ம் or you call it a secondary nucleus. ஓகே, பி என்ன சொல்லுவோம் தேவையில்லை. செகண்டரி நியூக்ளியஸ் 2 பேர் இருப்பானுங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்பெர்ம் நான் இங்க எழுதுறேன். சரியா? இங்க ஒரு ஸ்பெர்ம் இருக்கு,
இவன் என்ன பண்ணுவான் நேரா போய் ரெண்டு பேர் இருப்பாங்க இவனுக்கு தான் செகண்டரி நியூக்ளியஸ் ஓகே அப்ப இவனும் கூட ஃபியூஸ் ஆகும்போது வாட் யூ கெட் இஸ் 3n endosperm now is it clear endosperm கூட விட்டுருக்காங்க ஈஸியா சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம்ங்கற ஒரு சிங்கிள் ஹாப்ளாய்ட் செல் என்ன ஆகுது நேரா போய் செகண்டரி நியூக்ளியஸ்ங்கற ரெண்டு ஹாப்ளாய்ட் செல் அப்ப மொத்தம் டிப்ளாய்ட் அப்ப ஹாப்ளாய்ட் பிளஸ் டிப்ளாய்ட் யூ கெட் ட்ரிப்ளாய்ட் அப்ப கிடைக்கிற பிரைமரி எண்டோஸ்பெர்ம்ங்கிறது 3n so that is called as triple fusion புரிஞ்சுதா is this clear buddies anybody have any doubt triple fusion புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா இவ்வளவு triple fusion okay I think it is clear quick comment பண்ணுங்க if it is clear comment with the simple yes Prakash நீங்க போட்டது correct symbol okay Manish no that is my symbol okay so kadakada you put we'll blast and we'll start okay I think it is good we'll proceed next question very good super what is colostrum how is milk production hormonally regulated பாத்துறோமா ரெடியா இருக்கீங்களா கொலஸ்ட்ரம்னா என்ன அந்த கொலஸ்ட்ரம்ங்கற அந்த பொருள் வந்து எப்படி ஹார்மோன் வைஸா ரெகுலேட் ஆகுதுன்னு கேக்குறாங்க how is it regulated harmonically பாத்துறோமா okay so the process of milk production after birth formation from mammary glands to the mother is called lactation so lactation first நம்ம define பண்ணனும் what is lactation simpler terms whenever a baby is born ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பார்ச்சேஷன் சொல்றோம் அப்ப அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்றதுக்கு we need milk அப்ப அந்த milk வந்து mammary glands of the mother ல இருந்து கிடைக்கும் அப்ப அந்த process என்ன சொல்லுவோம்னா lactation சொல்லுவோம் okay the process of milk production after childbirth from the mammary glands of the mother is called lactation அப்படிப்பட்ட அந்த lactationல first வர்ற milk the first fluid which is released from the mammary glands after childbirth is called colostrum clear so colostrum is first milk or first fluid that is secreted out of the mammary glands after childbirth you call them as colostrum அப்ப colostrum நமக்கு புரிஞ்சிருச்சு correct இப்ப பாருங்க milk production from alveoli of mammary glands is stimulated by prolactin அப்ப நல்லா கவனிங்கடா இந்த mammary glands produce பண்ற milkங்கற process lactation அதுல first milk colostrum எப்படி produce பண்ணுது how is it produced with the help of an hormone called prolactin அப்ப இந்த prolactinங்கற ஹார்மோன் தான் mammary glandsல இந்த milk produce பண்ண ஹெல்ப் பண்ணுது so that is sorted first hormone sorted okay sir உருவாயிருச்சு உருவானா மட்டும் போதுமா வெளிய வரணும்ல என்ன சார் வெளிய வரது பெரிய விஷயம் yes டே ஒரு மில்க் உருவாகிறதுக்கு prolactin எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மில்க் எஜெக்ட் அவுட் ஆகணும் வெளிய வரணும்னா அதுக்கு ஒரு ஹார்மோன் வேணும் அந்த ஹார்மோன் பேர் தான் ஆக்சிடோசின் கிளியர் சோ வெரி இம்பார்ட்டன்ட் prolactin and oxytocin is involved prolactin எதுக்கு இருக்கு prolactin அந்த மில்க ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும் அந்த மில்க் ரிலீஸ் பண்றதுக்கு வெளிய வரதுக்கு ஹெல்ப் பண்றது ஆக்சிடோசின் so we have involved two hormones and we have also understood what is colostrum is this clear my students any doubts for anybody next question yes very good Ra to be more precise posterior part of pituitary gland okay oxytocin and okay now question kekada what is one more hormone released by the pituitary gland since you asked oxytocin I'm telling you solunga paapom okay yes posterior pituitary is right Vigila hi sir hello Vigila okay so Manish the question is for you posterior pituitary இந்த oxytocin hormone release ஆகுது கூடவே இன்னொரு ரிலீஸ் ஆகும் அவன் யாரு சொல்லுங்க okay well this is the next question okay how can menstrual hygiene is maintained menstrual okay menstrual days அப்போ menstrual hygiene எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு கேக்குறாங்க பாத்துறோமா ready fine so very important thing to be noticed is first of all sanitary pads is very essential correct the sanitary pads should be changed regularly to avoid infections because blood is actually a very good medium for infection okay blood la nariya pathogens irukum appo easy infect ஆக வாய்ப்புகள் ஜாஸ்தி fluid தான easy ஊசட் ஆயிரும் பாடிக்குள்ள okay
Yes, I think it is related to absorption of water, something like that. Ah, very good. Smart. But you should know the name. The name pere ADH. Antidiuretic hormone. சரியா? ஞாபகம் and the ADH க்கு இன்னொரு பேர் தான் vasopressin. Upon the guys, this is out of context. Okay, this is only between me and Manish. Okay, since he asked the doubt, I'm clarifying it. Okay, so posterior pituitary ரெண்டே பேர் ஒருத்த oxytocin இன்னொருத்த ADH வேற யாருமே இருக்க மாட்டாங்க. That's why I gave this question. Okay, மறந்துடாதீங்க. Fine. இப்போ now coming back to section, as in telling you fluidங்கிறது ஈஸியா இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மீடியம். அப்ப அந்த fluid வந்து ரொம்ப நாள் தக்க வச்சு கூடாது. We'll have to always remove or change it. That is the reason they asked to change the pads regularly to avoid infections. Clear? Due to microbes from vagina and sweat from genitals. Okay, got it? Use of warm water. Use of warm water to clean genitals helps to get rid of menstrual cramps. Menstrual cramps என்னன்னு பாத்தீங்கன்னா these are நம்ம பாடி உங்களுக்கு புரியாத பட் ஸ்டில் சும்மா ஜஸ்ட் குயிக்கா சொல்றேன் கேளுங்க. நம்ம பாடியில ப்ராஸ்டாக்லாண்டின் பொருள் இருக்கும். இவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? யூட்ரஸ்குள்ள போயிட்டு அப்படி யூட்ரஸ் பிடிச்சு அமுக்குவோம். அப்ப யூட்ரஸ் நல்ல பெயின் வரும். அப்ப அந்த கிராம்ப்ஸ் எல்லாம் சுத்தி வரும். அந்த கிராம்ப்ஸ்க்கு பெயின். ஓகே, யூ கெட் தட் பெயின். நோ, அப்ப அந்த பெயினை வந்து அவாய்ட் பண்றது எப்படி? யூ கேன் யூஸ் ஆல் திஸ் வார்ம் வாட்டர் அண்ட் ஸ்டஃப்ஸ். கிளியர்? And wearing loose clothing rather than tight fitting clothes will ensure that airflow around the genitals and prevent sweating. So sweating is again dangerous. Blood sweating எல்லாம் mixed dangerous. So you have to avoid sweating. The sanitary pad and tampons. Tampons is similar to sanitary pads, which is inserted. Tampons is insert பண்றது. Sanitary pad is kept outside. Okay, should be wrapped properly and discarded because they can spread infections. Very important, rah. It is not about using sanitary pads. Sanitary pads use பண்ணா அது எந்த அளவுக்கு இன்ஃபெக்டிவா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம wrap பண்ணி ப்ராப்பரா டிஸ்கார்ட் பண்ணணும். Not just like you can throw it. That is very very dangerous. Easy infection spread ஆகும். Okay, especially குழந்தைகளா இருக்கும்போது infection இன்னும் faster spread ஆகும். So it has to be wrapped and it has to be discarded. So sanitary pad or tampon should not be flushed down the toilet. A very bad and dumb decision. This shouldn't be done. இது பண்ணவே கூடாதுடா. ஏன்னா இது ஒரு very bad decision. It gets stuck and it's going to spread the infection again. Napkin incinerators are to be used properly for disposal of used napkins. அப்ப இந்த incinerator என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த napkins எரிப்பாங்க. அது எரிக்கிறதுக்குள்ள வச்சிருக்கிற இடம். அந்த இடத்துல போட்டு அது எரிக்கும் போது என்ன ஆகும்? அது வந்து தூள் தூளா மாறும். Clear? Have a PhD in biology, yes, sir. Yes, I am like pursuing it, not yet. I am more into teaching. I am doing it. Okay, fine. So awareness is very good. Awareness ரொம்ப முக்கியம். It has to be created. கண்டிப்பா அந்த awareness வேணும். Name the secondary sex organs in male. Another easy question and also an important question. 1 marks la கேட்க கூடிய probability ஜாஸ்தியான question. பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? Okay. Malesல பாத்தீங்கன்னா accessory sex organs. அதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும். இங்க பாருங்க, செகண்டரி செக்ஸ் ஆர்கன்னா என்ன, ஆக்சஸரி என்ன? both are same. Primary sex organ for male is always testis. No confusion, testis மட்டும் தான் இருக்கும். Accessory or secondary sex organsங்கிறது இதோட வேலை என்ன தெரியுமாடா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. I'll make it very clear. Primary sex organனா அந்த கேமெட்ஸ் உருவாக்குறது, கேமெட்ஸ்க்கு தேவையான ஹார்மோன்ஸ் உருவாக்குறது வேலை. செகண்டரி செக்ஸ் ஆர்கன்னா இந்த உருவான கேமெட் இட் ஹாஸ் டு ரீச் இட்ஸ் பார்ட்னர். அப்ப அதுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த யூனியன் ஆஃப் கேமெட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே செகண்டரி செக்ஸ் ஆர்கனோட வேலை. நல்லா பாருங்க. வாஸ் டிஃபரன்ஸ் எபிடைமிஸ், செமினல் வெசிக்கிள், ப்ரோஸ்டேட் கிளாண்ட்ஸ் அண்ட் பீனஸ். இவ்வளவு விஷயம். அப்ப உருவாகுற அந்த பர்டிகுலர் ஸ்பெர்ம் வந்து செமினிஃபரஸ் டியூபஸ் உருவாயிருச்சு. உருவாய் நேரா அது எங்க போகும்? வாஸ் டிஃபரன்ஸ் போய் எபிடைமிஸ் போய் இந்த கிளாண்ட் எல்லாம் கிராஸ் பண்ணும். Seminal vesicle gland, prostate gland cross பண்ணி penis வரை it goes out. So it helps in the union of those gametes. Clear? Females அதே மாதிரி தான். So fallopian tubes, uterus, cervix and vagina. Okay? So we know that very clearly. Ovary-ல இருக்கக்கூடிய அந்த female தான் primary sex organ. And அந்த ovary என்ன பண்ணும்? Gametes ஆன ovum release பண்ணும். அதுக்கான hormones release பண்ணும். And அந்த உருவான ovum வந்து it has to reach so to a point where sperm has to come. அப்ப the fallopian tube வழியா அப்படியே போய் அந்த இடத்துல ரீச் ஆகும். Okay, அப்ப அந்த இடத்துல யூட்ரஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணி தான் it is coming to picture. So these are the secondary sex organs. Clear? Got it? Fantastic. Nice.
அடுத்த கேஸ் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? You guys are ready, quickly drop few bombs. Ready? ஆரம்பிச்சிருவோமா? Describe fragmentation in Spirogyra. பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? இல்ல ஈஸி क्वेश्चन தான்டா. Okay, I know you guys know it, but still consider it as a revision. மண்டைக்குள்ள ஏத்திக்கோங்க. திடீர்னு மறக்கும். அப்ப நம்ம ரிவிஷன் பண்ணி ஸ்ட்ராங்கா இருப்போம். சரியா? Ready guys, ஆரம்பிப்போமா? I have not got any bombs to blast. Yes, oh fancy. Okay, we got, yes, good, nice, fantastic. So plenty of bombs இருக்கு. பஸ் பண்ணுவோமா? Very good. So Spirogyra fragmentation எப்படின்னு கேக்குறாங்க. ஈஸியா பார்த்தலாம் பாருங்க. Very important பாருங்க. In filamentous algae, breaking of the filament into many fragments is called fragmentation. From the word fragmentation is very clear that fragments ங்கற பொருள் தான் உடையுது. Fragments என்ன? சின்ன சின்ன பீஸ். அந்த சின்ன சின்ன பீஸா உடைஞ்சுதா அவன் வேற ஒரு உருவமா மாறுற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. அப்ப அந்த fragmentation வார்த்தை வந்தாலே fragmentா பிரியுதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். Clear? Each fragments having at least one cell may give rise to a new filament of the algae by cell division. We'll go for a diagram. Yeah. பாருங்கடா, இது என்ன தெரியுமா ஆகும்? இங்க உடையும், இவன் தனியா வந்துருவான். இங்க உடையும், இவன் தனியா வந்துருவான். அப்ப தனியா உடைஞ்சிருக்கான்ல, இவன் இன்னொரு ஸ்பைரோகைரா, இவன் இன்னொரு ஸ்பைரோகைராவா மாறுவான். புரியுதா? ஈஸியா இருக்கு. எப்படி தெரியுமா? நமக்கு அது சொல்ல முடியாது, பட் சில டெல்லிங் நான் வந்து இப்படி கட் பண்றேன். கட் பண்ணிட்டு இந்த பாட்டை வெளியே வைக்கிறேன், இந்த பாட்டை வெளியே வைக்கிறேன். நான் இப்ப வெளியே வச்ச பாட்டு தனியா இன்னொரு ஷைன்ஸரா மாறிட்டாரு, இந்த கீழே வச்ச பாட்டு இன்னொரு ஷைன்ஸரா மாறிட்டாரு. அப்ப அந்த மாதிரி தான் இங்க நடக்கும். சரியா? கிளியர்? தட்ஸ் வாட் fragmentation is. எக்ஸாம்பிள் மறந்துடாதீங்கடா. எஸ், அடுத்து பாருங்க. What will happen if you cut planaria into small fragments? இங்க பாருங்க, planaria பொருளை எடுத்து சாப் பண்றேன். நல்லா சாப் நல்லா மின்ஸ் பண்ணி குட்டி குட்டி ஃபிராக்மெண்ட்ஸா மாத்துறேன். என்ன ஆகும் கேக்குறாங்க. பாத்துருவோமா என்ன ஆகும்னு? Regeneration விஷயம் நடக்கும். The ability of the last body parts of an individual organism to give rise to a whole new organism is called regeneration. It takes place by specialized mass of cells called hydra and planaria. அப்ப இந்த planaria-வை சாப் பண்ணி வச்சிருக்கீல, சாப் பண்ண ஒரு பீஸ் ஒரு planaria-வா மாறும். Clear? So example you have hydra and planaria. Clear? எல்லாத்துக்குமே அந்த கேலிபர் இருக்குடா. நீங்க உடைச்சு வச்ச அந்த குட்டி குட்டி செல் எல்லாத்துக்குமே டோட்டி பொட்டன்சிங்கிற பிரின்சிபல் இருக்கு. அதனாலதான் அந்த ஒரு செல் ஒரு புது ஹோல் ஆர்கானிசமா மாற முடியுது. புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, கன்ஃபார்ம் क्वेश्चन. ரொம்ப நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பாத்துருவோமா? Are you guys ready? Structure of human sperm. ரெடியா இருக்கீங்களா? No doubt sir, புரிஞ்சுது sir. Yes, very good Prakash, very good Vijila. Yes, Manish, are you there? We'll start. Okay. Human sperm எடுத்துக்கிட்டீங்கன்னா, you understand is like some worm like structure. Okay, people வந்து சார் புழு மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவாங்க. It's a worm like structure, but you'll have to define the parts. பாத்துருவோமா? இருக்கீங்களா? Yeah. So spermatozoan has 8 middle piece and tail. What do you mean by spermatozoa? Spermatozoa is nothing but the sperm. Okay, spermatozoa here is same as sperm. அப்ப ஸ்பெர்முக்கு என்ன இருக்கு? 3 வார்த்தை பிரிக்கிறாங்க. ஒன்னு ஹெட், ஒன்னு மிடில் பீஸ், ஒன்னு டெயில். ஹெட் இருக்கு, மிடில் பீஸ் இருக்கு, டெயில் இருக்கு. பாத்துருவோமா என்னங்கிறது? இப்ப நல்லா கவனிங்கடா. Head is elongated, formed by condensed nucleus. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டயகிராம் காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? இங்க பாருங்க, ஹெட் தெரியுதா? இதான்டா ஹெட். ஓகே, this பகுதி is head. ஓகே, அப்ப இந்த ஹெட் வந்து எப்படி இருக்கு? ஒரு மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்ல கொஞ்சம் எலாங்கேட்டடா இருக்கு, நீளமா இருக்கு. பாத்தீங்களா? That is a statement they have given.
clear? இங்க பாருங்க, the head is elongated formed by condensed nucleus, which means head குள்ள தான் nucleus இருக்கு. அப்ப nucleus எங்கன்னு கேட்டா head குள்ள. sperm நீங்க வரைஞ்சீங்கன்னா sperm ஓட head குள்ள தான் என்ன இருக்கு, nucleus இருக்கு. சரிங்களா? got it? okay, so anterior head has acrosome. anterior னா என்ன சார், நல்லா பாருங்கடா, இதான் head வெச்சுக்கோ. ஓகே, நான் head மாதிரி வரைஞ்சேன், இதான் head. அப்ப இந்த head ஓட இந்த பகுதி தான் anterior, இது posterior. அப்ப இந்த anterior பகுதி, இந்த anterior பகுதியில யார் இருக்கா, acrosome-ங்கற ஒரு பொருள் இருக்கு. என்ன இருக்கு, acrosome. நல்லா ஞாபகம். you have sperm, head is elongated, it is a bit long in structure, it is having condensed nucleus. Moreover, it is also having a structure in its anterior part, you call it as, yes, it is acrosome. Clear? புரிஞ்சுதா? Super. Okay, it is a cap-like structure. So the acrosome அப்படி என்ன சார் இருக்கு? It has hyaluronidase for ovum entry during fertilization. இப்படி சொன்னா புரியுது, நல்லா பாருங்கடா. Okay. Okay, so நல்லா பாருங்க. First head crack பண்றோம். Okay. So headல வந்து என்ன இருக்கு, உள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கு, வெளிய acrosome இருக்கு. அப்ப இந்த acrosome இப்படி இருக்கிற ஸ்ட்ரக்சர். Okay. இந்த acrosome குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, they have an enzyme called hyaluronidase. என்ன இருக்கு, hyaluronidase-ங்கற என்சைம் இருக்கு. இந்த என்சைம் எதுக்கு சார் இது? இது என்ன சார் பண்ணும் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பெர்ம் வந்து ஓம்குள்ள போகணும். அல்டிமேட் அதான் ஃபர்டிலைசேஷன். அப்ப அது ஓம்குள்ள ஈஸியா போக முடியாது. ஓம் நிறைய லேயர்ஸ் இருக்கு. அந்த லேயர்ஸ் உடைக்கிறதுக்கு இவன் என்ன வச்சிருப்பான், ஒரு சீக்ரெட் கெமிக்கல் வச்சிருப்பான், ஒரு இன்கிரிடியன்ட். அவன் தான் இவன் நேரா ரிலீஸ் ஆகி அந்த எல்லாம் கிளியர் பண்ணி ஸ்பெர்ம் அழகா உள்ள கொண்டு போய் ஹெல்ப் பண்ணுவான். Got it? Clear? Okay, so it helps in the movement of fertilization. Short neck, சின்ன ஒரு neck இருக்கு, it connects the head and middle piece, contains centrioles. அப்ப நீங்க கேட்கலாம் சார், நம்ம பிரிக்கும் போது ஹெட், மிடில் பீஸ், டெய்ல் தான் பிரிச்சோம். கரெக்டா? ஆனா ஹெட் இருக்கு, மிடில் பீஸ், டெய்ல். ஆனா சின்ன ஒரு நெக்லிஜிபிள் ஸ்பேஸ்ல என்ன இருக்கு, ஹெட்டுக்கும் மிடில் பீஸுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நெக் இருக்கு. ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த நெக்கு, அதுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள 2 சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். ஓகே, நல்லா ஞாபகம். சென்ட்ரியோல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. செல் டிவிஷன் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சென்ட்ரியோல்ஸ். அப்ப சென்ட்ரியோல்ஸ் யார் கொடுப்பா, ஸ்பெர்ம் தான் கொடுப்பான். எப்படி? ஏன்னா ஸ்பெர்ம் நெக்ல என்ன இருக்கு, சென்ட்ரியோல்ஸ் இருக்குல்ல. அப்ப ஹெட், நியூக்ளியஸ், ஆக்ரோசோம், ஆக்ரோசோம்ல ஹயாலுரோனிடேஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அப்படியே கீழே நெக் இருக்கு, நெக்ல 2 சென்ட்ரியோல் இருக்கு. அவ்வளவுதான். அப்படியே நெக் பிடிச்சி கீழே வந்தா மிடில் பீஸ், இட் கண்டெய்ன்ஸ் மைட்டோகாண்ட்ரியா. நல்லா பாருங்க, இந்த இடத்துல நெக் இருக்கும்டா. சரியா? இந்த நெக்ல என்ன இருக்கும், 2 சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். இதுதான் மிடில் பீஸ். அந்த மிடில் பீஸ் பஸ் ஸ்பைரலா பாத்தீங்க எப்படி இருக்கும். This is nothing but mitochondria. Sperm has to move. அதுக்கு எனர்ஜி வேணும். யார் கொடுப்பா? மைட்டோகாண்ட்ரியா தான். வெஜைனா இருக்கிற ஸ்பெர்ம் இட் ஹாஸ் டு டிராவல் ஆல் தி வே டு ஃபெலோப்பியன் டியூப். ஏன்னா அங்கதான் ஓம் வரும். அப்போ ஓம் மீட் பண்றதுக்கு ஸ்பெர்ம் ஹாஸ் டு மூவ். அப்ப ஸ்பெர்ம் மூவ் பண்றதுக்கு என்ன வேணும், எனர்ஜி வேணும். அதுவும் அகைன்ஸ்ட் கிராவிட்டி போகுது. அப்ப எனர்ஜி வேணும். சரியா? அப்ப அதுக்கு மைட்டோகாண்ட்ரியா கொடுக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் டெய்ல் மூவ்மெண்ட். ஓகே, அடிச்சு போகும். Tail movement causes sperm motility, essential for fertilization. Sperm motility, motility na movement. அப்ப அந்த tail movement வர வர என்ன ஆகும், sperm மூவ் ஆக ஆரம்பிக்கும், அப்படியே போயிடும். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? guys, are you ready? 3 क्वेश्चनரா, ஈஸியா முடிச்சலாம். நீங்க ரெடினா மட்டும் ஒரே வார்த்தை சொல்லுங்க, 3 क्वेश्चन ஃபட்டாஃபட் முடிச்சலாம். ரெடி? Okay, ready இருக்கீங்களா? I think people are ready, so quick start பண்ணிடலாம்டா. Yes. So how does developing embryo gets its nourishment inside the mother's body? அதாவது ஒரு மதரோட பாடி எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு nourishment எப்படி வருது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஓ, அப்ப நீங்க சொல்லுவீங்க, நீ சார் மதர் என்ன சாப்பிடுதோ அதான் குழந்தைக்கு போகுது. But still how exactly?
டெக்னிக்கலா எப்படி போகுது பாத்துருவோமா? ஓகே பாருங்க. பிளசென்டா இவன் தான் ஆக்சுவல் கார்டியன். மதருக்கும் ஃபீட்டஸ்க்கும், அந்த ஃபீட்டஸ்க்கு ஆக்சுவலி மதர் கிட்ட இருந்து எல்லாம் கொண்டு வரது பிளசென்டா. சோ அந்த ஃபீட்டஸ்க்கு பொறுத்த வரைக்குமே இந்த பிளசென்டா தான் கார்டியன். பாத்துருவோமா? So placenta is a disc-shaped structure attached to the uterine wall and is temporary association between developing embryo and maternal tissue. இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா, ஒரு டெவலப்பிங் எம்ப்ரியோ இருக்கு. ஓகே, இது வந்து யூட்ரஸ்குள்ள இருக்கு. அப்ப இந்த டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு மதர் கிட்ட இருந்து நியூட்ரிஷன் போகணும்னா காமனா கொஞ்ச நாளைக்கு, அதாவது 9 மாசம் 10 மாசம் யார் பாத்துக்கிறானா இந்த பர்டிகுலர் பிளசென்டா ஸ்ட்ரக்சர் தான் பாத்துக்கும். ஓகே, சோ இந்த பிளசென்டா என்ன பண்ணும், நேரா இந்த குழந்தைய வந்து அட்டாச் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். எப்போ இந்த குழந்தை பார்ச்சுரேஷன் அண்டர்கோ பண்ணி டெலிவரி அண்டர்கோ பண்ணி வெளியே வருதோ அப்போ இந்த பிளாசென்டா வெளியே வந்துடும். அதோட வேலை முடிஞ்சு. எவ்வளவு அருமையா இருக்குல்ல, பாத்துருவோமா? So that's what is temporary association. Clear? It allows the exchange of food materials, diffusion of oxygen, excretion, waste and elimination of carbon dioxide. அப்ப நீங்க கேட்டது நியூட்ரிஷன் எப்படி போகுது, பிளசென்டா வழியா போகுது. அதுக்கு தேவையான மூச்சு காத்து ஆக்சிஜன் எப்படி போகுது, பிளசென்டா வழியா போகுது. அதுக்கு தேவையான நைட்ரஜன் வேஸ்ட் எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுது, பிளசென்டா வழியா எக்ஸ்கிரீட் ஆகுது. அதுக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுது, எலிமினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை பிளசென்டா. இது எல்லாமே பிளசென்டா பொறுத்து தான் பண்ணுது. புரியுதா? A cord containing blood vessel that connects the placenta with the fetus is called umbilical cord. இதுதான் தொப்புள் குடி. Okay, a placenta cord containing blood vessel that connects the placenta with the fetus. அப்ப அந்த குழந்தையும் பிளசென்டா எப்படி அட்டாச் ஆயிருக்கு, அம்பிளிக்கல் கார்டு. நல்லா கவனிங்கடா, குழந்தையும் அம்மாவும் எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னா பிளசென்டா வழியா, அந்த குழந்தையும் பிளசென்டா எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னா அம்பிளிக்கல் கார்டு வழியா. அப்ப குழந்தை வெளியே வரும்போது அம்பிளிக்கல் கார்டு வழியா அந்த பிளசென்டா அப்படியே வெளியே வரும், அந்த அம்பிளிக்கல் கார்டு விட்டுறலாம். அவ்வளவுதான். Got it? Last question பாத்துருவோமா? With the needs, last before question, so with the needs labeled diagram, describe the parts of typical angiospermic ovule. Very important question. ஒரு ovule எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க, ஒரு ovule diagram கேக்குறாங்க. பாத்துருவோமா? Yeah, it's quite easy. Listen பண்ணுங்க. இதுதான் structure of ovule. இது வரையறது actually easy. நல்லா கவனிங்க, நான் சொல்லி தரேன் எப்படி வரையணும் பாருங்க. First ஒரு ரவுண்ட் போட்டுருங்க. Okay? அது பக்கத்துல இங்க ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ராவா ரைட் சைடு மட்டும் இன்னொரு ரவுண்ட் போட்டுருங்க. இதையும் கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். இனி இப்ப லெஃப்ட் சைடுல 2 தானே போட்டிருக்கீங்க, அப்ப இன்னொன்னு போட்டுட்டு இது அப்படியே கம்ப்ளீட் பண்ணிருங்க. கிளியர்? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெரி குட். அண்ட் இதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரவுண்ட் முடிஞ்சு. உள்ள அதை விட ஈஸியா வருது. இப்படியே ரவுண்ட் போட்டு மேல 3, கீழே 3, சென்டர்ல 2. அவ்வளவுதான் விஷயம். ஈஸியஸ்ட் டயக்ராம். அப்ப இது பார்ட்ஸ் மார்க் பண்ணிடுவோமா? நல்லா கவனிங்கடா. ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் பண்ண வேண்டியது இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் தான் சலாசா எண்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சலாசா. அப்ப இந்த சலாசாக்கு ஆப்போசிட் இருக்கிறது மைக்ரோபைல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேஷியஸா இருக்கக்கூடியது சலாசா, அந்த சலாசாக்கு ஆப்போசிட் இருக்கிறது மைக்ரோபைல். அப்ப அது 2 கவர் ஆயிடுச்சு. கிளியர்? இப்ப நல்லா பாத்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க. இப்போ இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் தெரியுதா, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இதை வந்து என்ன சொல்லுவோம்னா we call them as integuments. அது மார்க் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் என்ன சொல்லுவோம்? integuments. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் முடிச்சாச்சு. அப்ப செகண்ட் ஸ்பேஸ் என்ன சொல்லுவோம்? இதை வந்து நியூசெல்லஸ் சொல்லுவோம். What do you call it as nucellus? அப்ப சலாஸ்ல எழுதிட்டீங்கன்னா கீழே மைக்ரோபைல் 2, அப்புறம் இன்டெகுமென்ட்ஸ், அப்புறம் உள்ள இருக்கிற ஸ்பேஸ் நியூசெல்லஸ் எழுதிடலாம். இது வரைக்கும் ஈஸியா இருக்கா? இது அடுத்து இதுக்குள்ள இருக்கிறத மட்டும் தனியா பாப்போம்டா. இதுக்குள்ள இருக்கிறது இருக்குல்ல, அதுல இருக்கிற இந்த அவுட்டர் கவரிங் யார் பாத்துக்கிறான்னா எம்ப்ரியோ சாக். கிளியர்? அப்ப இந்த நியூசெல்லஸ்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? எம்ப்ரியோ சாக் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த எம்ப்ரியோ சாக் உள்ளதான் மத்த பொருள் எல்லாமே இருக்கு. இந்த 3, 2 எல்லாமே எம்ப்ரியோ சாக் உள்ளதான் இருக்கு. ஓகே, இப்ப நல்லா கவனிக்கடா. அப்படி என்ன சொல்லுங்க பாத்தீங்கன்னா, மேல 3 இருக்கா, இது என்ன சொல்லுவோம்னா ஆன்டிபோடல் செல்ஸ் சொல்லுவோம். What do you call it as? Antipodal cells. இதை என்ன சொல்லுவோம்னா செகண்டரி நியூக்ளியஸ். ஓகே, இப்ப இதுல இத வந்து அந்த 3ல ஒருத்தனை எக்குன்னு சொல்லுவோம்,
மீதி ரெண்ட சினர்ஜின்னு சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு ஈஸி ஞாபகம் பாருங்க, நம்ம ஒரு क्वेश्चन பார்த்தோம் ட்ரிபிள் ஃபியூஷன் என்ன. அப்ப என்ன சொன்னேன், ரெண்டு போலன் கிரெயின்ஸ், ரெண்டு மேல் கேமெட்ஸ் சேர்ந்து ஃபியூஸ் பண்ணுவோம். அப்ப ஒரு மேல் கேமெட் என்ன பண்ணும், நல்லா கவனிங்க, ஒரு மேல் கேமெட் இந்த எக்க வந்து ஃபியூஸ் பண்ணும். அப்ப அந்த எக் அவுட். இன்னொரு மேல் கேமெட் என்ன பண்ண சொன்னேன், இந்த ரெண்டு செகண்டரி நியூக்ளியஸ் ஃபியூஸ் பண்ணும். அதனால ட்ரிபிள் ஃபியூஷன். கிளியர்? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கு, ரெண்டு செகண்டரி செல்ஸ் இருக்கு, ஒரு எக் இருக்கு, ரெண்டு சினர்ஜிஸ் இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? கிளியர்? காட் இட்? அப்ப ஆன்டிபோடல் செல்ஸ் மார்க் பண்ணியாச்சு, செகண்டரி மார்க் பண்ணியாச்சு, எக் சினர்ஜிஸ் அண்ட் ஃபியூனிக்கல். இந்த பார்ட் முடியற இந்த பார்ட், இந்த ஃபியூனிக்கல் வந்து அட்டாச் ஆகும் நேரா போய். இந்த ஓவியல் வந்து அந்த அட்டாச் ஆகிறது ஃபியூனிக்கல் மூலமா. அவ்வளவுதான் விஷயம். இந்த டயக்ராம் ஈஸியா எழுதலாம், நோ ப்ராப்ளம், ஈஸியா எழுதலாம். சரியா? கிளியரா இருக்கா? டவுட்டுக்கா யாருக்காவது? லாஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா? லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்துருவோமா? யாருக்கு டவுட் இருக்காடா? வந்திருக்கலாம் குயிக்கா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க பாப்போம். மறந்துடாதீங்க, லைக் பண்ணாதான் எங்களுக்கு ஓகே, இவங்க லைக் சப்போர்ட் பண்றாங்க, அப்ப நம்ம திருப்பி சப்போர்ட் பண்ணலாங்கிறது யூடியூபும் புரியும், எங்களுக்கும் புரியும். சரியா? எஸ். கிளியர்? ஆரம்பிப்போமா? ஈஸி क्वेश्चन. கிளியர்? சூப்பர்ரா. சோ phases of menstrual cycle. menstrual cycle சில பல phases இருக்கு. indicate the changes in the ovary and uterus. எப்படி என்ன சேஞ்ச் என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. ஓகே, பாத்துருவோமா? ஃபைன். இப்போ menstrual cycle and their role of hormones ரொம்ப முக்கியமான क्वेश्चन. it will haunt you till your 12th grade. ஓகே, நீட் படிக்கிற பசங்க என்கிட்ட எப்பவுமே ரிப்பீட் பண்ணி கேட்கிற டாபிக். சார் எப்படி சார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு இருப்பானுங்க. ஓகே, சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சிடும், சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் புரியாது. சோ அந்த ஒரு டாபிக் நம்ம ஈஸியா உங்க ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி தெளிவா சொல்றோம். கேக்குறீங்களா? ரெடி ஆக்கீங்களா? ஓகே, கேளுங்க. சோ menstrual cycleங்கிறது ஆக்சுவலி அது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ். ஓகே, 28 நாட்கள் அல்லது 30 நாட்கள் நடக்கக்கூடிய சில பல ஈவென்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், menstrual cycle சொல்லுவோம். அப்ப அதுல வந்து சில ஈவென்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஈவென்ட் menstrual phase. இப்ப நான் 30 நாள் கன்சிடர் பண்றேன் ஆர் 28 நாள் கன்சிடர் பண்றேன். அப்ப இந்த 28 நாள் அல்லது 30 நாள்ல முதல் 5 நாட்கள், ஓகே, முதல் 4 அல்லது 5 நாட்கள் menstrual phase என்று சொல்லுவோம். First 4 or 5 days are said to be menstrual phase, which means bleeding phase. இந்த menstrual phase ன்னு சொல்லுவோம்னா bleeding phase ன்னு சொல்லுவோம். பிறகு bleeding னா something is going out. அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது முக்கியமான விஷயம்டா. இந்த menstrual cycleங்கிற இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா 3 இடத்துல நடக்கும். ஒன்னு வந்து ஓவரி, இன்னொன்னு யூட்ரஸ், இன்னொன்னு பிட்யூட்டரி நடக்கும்டா. நம்ம அப்படி போட வேண்டாம், ஹார்மோன் தெரிஞ்சு போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இதான் 3 இடம். ஹார்மோன்ஸ் இந்த FSH, LH, ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்டரோன் இந்த பிட்யூட்டரியில இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் ஒன்னு வந்து யூட்ரஸ், ஒன்னு வந்து ஓவரி. ஓகே, அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் ஃபேஸ்னா சம்திங் இஸ் கெட்டிங் ப்ளீடட். இப்ப ஏதோ வெளியே போகுது. அப்ப எங்க போகுது? யூட்ரஸ்ல இருந்து போகுது. அப்ப யூட்ரஸ்ல தான் ப்ளீடிங் நடக்குதுன்னா அப்ப யூட்ரஸ்ல ஏதோ உடையுதுன்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் எழுதில. இப்ப பாருங்க பிரேக் டவுன் ஆஃப் யூட்ரைன் எண்டோமெட்ரியம் லைனிங் லீட்ஸ் டு ப்ளீடிங். அப்ப இது யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் ஒரு லேயர் இருக்கும். சரி, அது ஒரு நல்ல ஹைலி பிளட் வாஸ்குலரைஸ்ட் லேயர். அது உடைஞ்சு உழுக ஆரம்பிக்கும். அதுதான் இந்த ப்ளீடிங் ஃபேஸ். இல்லையா? அப்ப யூட்ரஸ் புரிஞ்சிருச்சு. அப்ப ஓவரியில நடக்கும், ஓவரியில புது ஃபாலிக்கல் உருவாக ஆரம்பிக்கும். ஒரு பேசிக் ஐடியா சொல்ல நல்லா கவனிக்கிறா. இந்த ஃபாலிக்கல்ஸ்ங்கிறது என்ன தெரியுமா? பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல், ஓவம். அப்ப மாசம் ஒரு ஓம் வரும். அப்ப அந்த ஓம் ஃபர்டிலைஸ் ஆனா ஜைகோட். அப்ப ஸ்பெர்ம் வரணும், கரெக்டா? ஆனா ஸ்பெர்ம் வரல, ஃபர்டிலைஸ் ஆகல, ஜைகோட்டா மாறல. அப்ப அந்த ஓம் என்ன ஆகும்? டீஜெனரேட் ஆயிரும். அப்ப அந்த ஓம் போயிருச்சுன்னா அடுத்த மாசத்துக்கு இன்னொரு ஓம் வரணும். அப்ப திருப்பி பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல், ஓவம். அப்ப அந்த ஓம் ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ஸ்பெர்ம் வரலாம், டீஜெனரேட் ஆயிரும். அப்ப அடுத்த மாசத்துக்கு இன்னொரு ஓம் உருவாகணும். திருப்பி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, கிராஃபியன். இந்த கான்செப்ட். அப்ப என்ன நடக்குது? இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ல யூட்ரஸ்ல இருந்து ப்ளீடிங் நடக்குதுன்னா அந்த ஓவம் டீஜெனரேட் ஆயிடுச்சு. ஸ்பெர்ம் வரல, ஜைகோட் வரல, ஃபார்ம் ஆகல, அதனால அது டீஜெனரேட் ஆயிடுச்சு. அப்ப டீஜெனரேட் ஆயிடுச்சுன்னா ஓகே, அடுத்த மாசத்துக்கு இன்னொரு ஓவம் வேணுமே. அப்ப திருப்பி ஃபாலிக்கல்ஸ் டெவலப் ஆகணும். அதுவும் அதே டைம். அப்ப இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ல யூட்ரஸ்ங்கிற பகுதியில் என்ன ஆகும்? எண்டோமெட்ரியம்
shed ஆகி உழுகும், it goes, it gets bleeded. ஆனா ஓவரியில பாத்தீங்கன்னா follicles உருவாக ஆரம்பிக்கும். எதுக்கு? அடுத்த மாசத்துக்கு. So primary follicles, secondary follicles, development of follicles happens. Clear? Fine. அப்ப ஹார்மோன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஹார்மோன்ரா, progesterone, estrogen. அப்ப progesterone estrogen கம்மியாகும். ஏன்னா progesterone estrogen அந்த இடத்துல தேவையில்லை. ஓகே, அது கம்மியா நிறைய காரணங்கள் இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு. சோ அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் எப்படி சொல்றது, ப்ளீடிங் வருதுல, அதனால கம்மியாகுது, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். கிளியர்? ஓகே, இப்ப அடுத்து பாருங்க ஃபாலிகுலர் ஃபேஸ். ஃபாலிகுலர் ஃபேஸ், ஃபாலிகுல் பேர் கேட்டா என்ன அர்த்தம்? நல்ல ஃபாலிகுல்ஸ் எல்லாம் சூப்பரா டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க பிரைமரி ஃபாலிகுல் மட்டும் டெவலப் ஆச்சு, இந்த பிரைமரி எல்லாம் டெவலப் ஆகி செகண்டரி ஆகணும், டெர்ஷரி ஆகணும், கிராஃபியன் ஆகணும். Primary follicle grows to become fully mature graphene follicle. The last stage develop ஆகும். அப்ப டெவலப் ஆகும்போது யூட்ரஸ் என்ன ஆகும்? ப்ளீடிங் முடிஞ்சிருச்சு, நீ அடுத்து வரக்கூடிய இந்த ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணி வச்சுக்கணும் பத்திரமா. அப்ப அந்த யூட்ரஸ் என்ன ஆகும்? நல்லா ஸ்ட்ராங்கா திருப்பி உருவாக ஆரம்பிக்கும், ரீஜெனரேட் ஆகும். ஏன்னா ப்ளீடிங்ல எல்லாம் போயிருச்சு, போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது வந்து ஒட்ட முடியாது. அது ஒட்டுறதுக்கு திருப்பி அந்த ஃபாலிகல் லேயர்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு என்ன வேணும்னா ஸ்ட்ராங் எண்டோமெட்ரியம் வேணும். அப்ப இந்த எண்டோமெட்ரியம் திருப்பி யூட்ரஸ்ல உருவாக ஆரம்பிக்கும். இட்ஸ் கெட்டிங் ரீஸ்டார்டட் அகைன். புரிஞ்சுதா? So endometrium regenerates through proliferation or division. Cell divide ஆகி endometrium build ஆயிடும். இப்ப follicles உருவாக ஆரம்பிச்சிருச்சுல, இந்த follicles உருவாக இந்த follicles என்ன பண்ணும்? ஈஸ்ட்ரோஜன் பொருளை ரிலீஸ் பண்ணும் and FSH ரிலீஸ் பண்ணும். FSH னா follicular stimulating hormone. அப்ப follicles டெவலப் ஆகுனா கண்டிப்பா FSH வரும்ல, அவ்வளவுதான். அப்ப FSH மட்டும் வருது, ஈஸ்ட்ரோஜன் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த follicles ஈஸ்ட்ரோஜன் ரிலீஸ் பண்ணும். அத பார்த்தோம், ஈஸ்ட்ரோஜன் ரிலீஸ் பை கிராஃபியன் follicle. புரிஞ்சுதா? அப்ப இந்த ஃபாலிகல் டெவலப் ஆக ஈஸ்ட்ரோஜனோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபாலிகல் ஏன் டெவலப் ஆகுது? FSH வந்தனால. ஏன்னா அவன் பேரு என்னது? ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட் பண்றவன் தான் இவன். அப்ப இவன் வந்தோடனே ஃபாலிகுல் ஸ்டிமுலேட் ஆகும், ஃபாலிகுல் டெவலப் ஆகும், ஃபாலிகுல் வளர ஈஸ்ட்ரோஜன் பெருகிட்டே போகும். புரிஞ்சுதா? கிளியர்? அடுத்து பாப்போமா, ஓவிலேட்டரி ஃபேஸ். So ovulatory phase ங்கிறது shortest phase 14th day. ஒரே நாள் நடக்கிறதா இந்த ovulatory phase. அப்ப இந்த ovulatory phase என்ன நடக்குது? கிராஃபின் follicle உடைஞ்சு இந்த ஓவம் வெளியே வந்து விட்டது. அப்ப இந்த பிரைமரி follicle, செகண்டரி follicle, டெர்ஷரி follicle, கிராஃபின் follicle இருந்தது என்ன ஆகுது? உடைஞ்சு இப்ப ஓவமா எக்காங்கிறது வெளியே வருது. ஓகே, அப்ப யூட்டஸ் நடக்கும், அந்த எண்டோமெட்ரியம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஏன்னா ஓவம் வெளியே வந்துருச்சு, திடீர்னு ஸ்பெர்ம் வந்துருச்சுன்னு வை, ஃபர்டிலைசேஷன் நடந்துரும், ஜைகோட் வந்துரும். ஜைகோட் ஹோல்ட் பண்ணும்ல, அப்ப எண்டோமெட்ரியம் ஸ்ட்ராங் ஆகும், இன்க்ரீஸ் இன் எண்டோமெட்ரியம் திக்னஸ். அப்ப இங்க பாருங்க LH, இப்பதான் லியூட்டினைசிங் ஹார்மோன், இந்த LH பீக் வரும். நல்லா ஞாபகம், LH பீக் வந்தா மட்டும்தான் இந்த கிராஃபின் ஃபாலிகல் ரப்சர் ஆகி ஓம் வெளியே வரும். அப்ப LH பீக் கண்டிப்பா அங்க நடக்கும். FSH இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா யார் ரொம்ப முக்கியம்? LH ரொம்ப முக்கியம். LH பீக் வந்தா மட்டும்தான் இட்ஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். Luteal phase பாருங்க, 15th to 28th day. Emptied graphene follicles develop into corpus luteum. அப்ப கிராஃபின் follicle இப்ப எம்டி ஆயிடுச்சு, ஓம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த கிராஃபின் follicle வேலை இல்ல. அப்ப கிராஃபின் follicle வெளியே அனுப்புறதுக்காக இந்த கிராஃபின் follicle என்ன பண்ணுது? கார்பஸ் luteum இன்னொரு புது ஸ்ட்ரக்சரா மாறுது. ஓகே, கிராஃபின் follicle initially it had ovum, it had value, it was holding it. So இந்த ஓம ரிலீஸ் பண்ண உடனே இந்த கிராஃபின் follicleக்கு இப்ப மரியாதை இல்ல, தேவையில்லை. அப்ப கிராஃபின் follicle என்னவா மாறுது? கார்பஸ் luteum மாறுது. புரியுதா? Clear? Okay, அப்ப இந்த யூட்ரஸ் நடக்குது, எண்டோமெட்ரியம் is prepared for implantation if fertilization takes place. சேம் திங் தானா, என்ன சொல்றாங்க? இப்போ ஒருவேளை இந்த ஓம் வந்து ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா இந்த ஜைகோட்டை ஹோல்டு பண்றதுக்காக எண்டோமெட்ரியம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல, ஸ்பெர்ம் வரல, ஜைகோட் ஃபார்ம் ஆகல, அப்ப இந்த எண்டோமெட்ரியம் என்ன ஆக ஆரம்பிக்கும்? திருப்பியும் டீஜெனரேட் ஆகி ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அப்ப ஹார்மோன்ஸ்ல பாருங்க, LH and FSH டிக்ரீஸ் ஆயிடும். ஏன்னா உடைய ஆரம்பிச்சு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கார்பஸ் luteum produces progesterone. இந்த இடத்துலதான் நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கும். நான் என்ன சொல்லுங்க கிட்ட, இந்த எண்டோமெட்ரியம் உடையும் போது ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகுது, LH கம்மியாகுது, FSH கம்மியாகுது, ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும். எப்படி? ஏன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இந்த எண்டோமெட்ரியம் பேஸ் பண்ணி இல்ல, எதை பேஸ் பண்ணி? இந்த ஓவேரியன், இந்த ஃபாலிகுலை பேஸ் பண்ணி. இந்த கார்பஸ் luteum மாறிடுச்சுல, இந்த கார்பஸ் luteum மாறிடுச்சுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்ப கார்பஸ் luteum வந்துருச்சு, கரெக்டா? அப்ப கார்பஸ் luteum ஜாஸ்தி ஆகும், அப்ப ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் ஆயிடும். அவ்வளவுதான்.
ஓகே கிளியர் இதுதான விஷயம் புரிஞ்சுதா நல்லா பாருங்கடா ஃபர்ஸ்ட் உடையுது பில்ட் ஆகுது பில்ட் ஆகுது பில்ட் ஆகுது பில்ட் ஆகுது அப்புறம் உடைய ஆரம்பிக்குது அப்ப ஃபாலிகல் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கிராஃபியன் அப்புறம் இந்த LH பீக் வரும் நல்லா பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்கு LHங்கிற பொருள் பீக் வரும் LH பீக் வந்த உடனே இங்க போட்டுக்க பாத்தீங்களா எல்லோ கலர் பாத்தீங்களா LH பீக் வந்த உடனே ரப்சர் ஆகி எக் ரிலீஸ் ஆகி அப்படியே ரிலீஸ் ஆகி கார்பஸ் லுட்டியமா மாறும் கார்பஸ் லுட்டியம் வரும்போது என்ன ஆகுது ப்ரொஜெஸ்டரோன் வரைக்கும் அமைதியா கீழே அப்படியே காமா இருக்கு அது ரிலீஸ் ஆகல கார்பஸ் வந்தோன்னு ஜாஸ்தி ஆயிடுச்சு ஓகே மத்த டைம்ல பாரு FSH ஜாஸ்தி ஆகுது LH ஜாஸ்தி ஆகுது ஈஸ்டரும் ஜாஸ்தி ஆகுது கிளியர் இவ்வளவுதான் விஷயம் புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா சோ வெற்றிகரமா நம்ம क्वेश्चंस தரவா சிறப்பா முடிச்சாச்சு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இல்ல எனி டவுட் okay if there's any doubt quickly let me know okay hello Vicky how are you Vicky are you fine long time no see buddy how are you okay so guys any doubt இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஏனா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது புரியாம இருக்கும் and also if you are having any doubt quickly make it clear okay fine so easy தான் ரொம்ப ஈஸி தான் குயிக்கா நீங்க வந்து ஈஸியா ஒன்ஸ் பார்த்தாலே ஞாபகம் வந்துரும் ஆனா நீங்க வந்து பொறுமையா கவனிச்சு பார்க்கணும் சரியா okay fine so யாருக்கும் டவுட் இல்ல அதனால நம்ம என்ன பண்ணலாம் செஷனை மைண்ட் அப் பண்ணலாமா ஓகே சோ எக்ஸாம் நல்லா படிங்க மறந்துடாதீங்க 11th 7 மணிக்கு நமக்கு லான்ச் இருக்கு சோ கண்டிப்பா வந்துருங்க சூப்பரா இருக்கும் we'll have a clear idea about everything I am fine Vicky how are you good and guys மறந்துடாதீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இந்த QR கோட யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நீங்க நோட்ஸ் ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிட்டு மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுங்க சரியா I don't drink coffee buddy you had coffee Vigila thank you sir really like the class yes Vigila I recommend you to watch previous classes also okay previous class எடுத்துட்டு அத பாருங்க இன்னும் கஷ்டமான டாபிக்ஸ் ஈஸியா முடிஞ்சிருக்கும் சரியா கண்டிப்பா பாருங்க ஓகே and உங்களுக்கு என்ன क्वेश्चन டவுட்டா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் உங்களுக்கு ஒரு क्वेश्चन டவுட்டா இருக்கு சார் எனக்கு தெரியலனா நீங்க கமெண்ட் பண்ணீங்க அந்த क्वेश्चन எடுத்து கொடுத்துறேன் ஓகே fine okay so my dear students அப்ப வைண்ட் அப் பண்ணிடுவோமா செஷனை அது பழகல தம்பி இந்த பழக்கம் வரல தண்ணி குடிச்சா பழக்கம் ஓகே கைஸ் ஓகே so எல்லாரும் take care of your health it is December month there are high incidence of getting cold fever and all so health நல்லா பாத்துக்கோங்க eat or drink always hot clear வெளிய நீங்க சாப்பிடும்போது நல்லா சூடா இருக்கிற நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கிற பொருள் சாப்பிட்டு பழகுங்க எப்பவுமே சொல்றதா ஹெல்த் மட்டும் பாத்துக்கோங்க if health is lost everything is lost clear மத்த எது போல புடிச்சுக்கலாம் என் பழமொழி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஓகே நீங்க பழமொழி வேற மாதிரி கேட்டிருப்பீங்க ஆனா எனக்கு இதுதான் பழமொழி if health is lost everything is lost clear so health பாத்துக்கோங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க தைரியமா இருங்க என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் we are all time available குயிக் ஒரு வீடியோ போல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தறேன் சரியா ஓகே வைண்ட் அப் பண்ணலாமா சரி okay guys so take care bye bye see you next class stay tuned bye bye